கொங்கு மண்டலத்தின் குடிமகனாகிய நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தம்பி 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 கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாயா? இப்படிலாம் பேசினா அப்புறம் உன் படம் யூடியூப்ல தான் ரிலீஸ் ஆகும். சரி 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 எம்எல்ஏவாக பதவியேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு நான் கோட்டச்சாமி 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 முள்ளிடா என்னடா சட்டசபையில இருந்தேன். அதெல்லாம் எங்க சட்டசபையில சட்டைய மாத்தி நின்னுகிட்டு இருந்து அதுக்குள்ள ஒரு கனவா சட்டசபையில நிக்கிற மாதிரி என்ன இதெல்லாம் இப்பெல்லாம் பண்ணலாமா? ஆமா என்ன கனவு? சட்டசபையில நின்று முதலமைச்சர் ஆகிற மாதிரி. யார் நீங்க முதலமைச்சர் ஆகிற மாதிரி? இல்ல இல்ல எம்எல்ஏ ஆகிற மாதிரி. ஓ அப்ப தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? இப்பெல்லாம் முடியுமா? ஏன் ஆயுதத்துல நம்ம எப்படி போவோம்? ஆயுதத்துல நம்ம எப்படி போவோம்? கடைசியில அடி வாங்கி ரொம்ப ரத்தம் பட்டு அது இல்ல. அப்புறம் உள்ள நுழைவோம். ஆமா சட்டசபைக்குள்ள உள்ள நுழைஞ்சு சட்டசபைய நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்குவோம். அப்ப அரசியல்ல குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டிய? கண்டிப்பா. வந்து மாற்றமே இல்ல. இப்ப எந்த கட்சியில சேர்ற மாதிரி ஐடியால இருக்கிய? என்ன இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? ஓ தளபதியோட போய் சேர போறீங்களா? தளபதி கூட தான். எந்த தளபதி? ஆமா நம்ம தளபதி மாநாடுக்கு போல. அப்ப அந்த தளபதி இல்லங்க. அவரை நீங்க தளபதியாவே அவரை எதிர்த்து நிக்க போறேன். யார் தளபதியை எதிர்த்து நீங்க நிக்க போறீங்களா? ஆமா. ஆனா எங்க தளபதி வந்து டிஎம்கே. ஓ இவரா? ஆமா. அதெல்லாம் சரி. என்ன திடீர்னு தளபதி மேல உங்களுக்கு இவ்வளவு காண்டு? ஏன் தெரியல? திடீர்னு நல்லா தானே போயிட்டு ஒரு 4 படம் ஃபிளாப் ஆனன்றதுக்காக உடனே பிசினஸ் மாத்திடுறதா? இது ஏற்கனவே நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். யார? தளபதியா? ஓ இந்த தளபதியா? சரி. அவர்தான். அதனால ஏத்து பேசவே மாட்டீங்க ஒரு இது கூட. ஆமா எனக்கு ஒரே டவுட். அவங்க கூப்பிட்டாங்க நீங்க போனீங்களா? நான் அதெல்லாம் தேவையில்ல. நான் நிக்கிறேன். நீங்க நிக்கிறீங்க ஜெயிக்கிறேன். ஓ நீங்க முடிவே பண்ணிட்டியா? ஆமா. அப்ப நம்ம ஜெயிக்கிறோம். ஆமா. ஆனா உங்களை எப்படி வந்து இனிமே கூப்பிடுறது? அவரை தளபதியும் கூப்பிட்டாச்சு, இவரையும் தளபதியும் கூப்பிட்டாச்சு. உங்களை எப்படி கூப்பிடுறது? என்ன வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒரு பேர். சரி ஆனா ஜெயிச்சிடறோம் நம்ம கண்டிப்பா. சட்டசபையில இப்ப நம்ம கண்ட்ரோல் அடுத்து வரப்போகுது. மொத்த சபையும் ஹைஜாக் பண்ண போறீங்க. அடுத்தது இனிமே போட்டி எல்லாம் வந்து அங்கேதான். அதெல்லாம் வந்து நம்ம நாசுக்கா இருக்கணும். உள்ள போய்க்குவோம் முதல்ல. ரைட். அப்ப பொங்கல நீங்க போட்டி போறது கன்ஃபார்ம். அப்ப அனௌன்ஸ் பண்ணிடுவோமா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணணுமே. பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். என்ன எப்படி பண்ணலாம்? இருக்கவே இருக்கு ஆகரா அவ்வளவுதான். செஞ்சிருவோமா? இப்ப ஒரு வாரமா அதான் நமக்கு டாபிக்கே. இந்த பண்ணி அதுக்கு ஒரு விழா எடுத்துருவோம். அப்பா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சு. ஆமாயா இத நடத்தி முடியறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிருதுப்பா. நீ வேற இன்னைக்கு வேர்ல்டு பூரா உன்னைய பத்தி தான் பேசுறாங்க. அப்படிங்கற எவ்வளவு இப்பயே நீ பாதி அரசியல்வாதி ஆயிட்டியா? அப்படியா? எப்படி சொல்ற நீ? அதாவது இப்போ உன்னைய மாதிரி ஒரு ஆள் இல்ல. உன்னைய மாதிரி வந்து ஒரு உதவி பண்றதுக்கு ஒரு உள்ளம் உலகத்திலேயே கிடையாது. நீ இவரெல்லாம் அரசியலுக்கு அவசியம் வரணும். இவர் வந்து நின்னா நான் ஓட்டு உடனே போடுவேன்ற லெவலுக்கு மனசு மாட்டேன்னு பாத்துக்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து நம்ம முழுசா நம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட பாதி பேருக்கு நீ தான் சிஎம் ஆகணுன்ற ஒரு ஆசையே இருக்குன்னா பாத்துக்க. சிஎம் ஆரா? சிஎம் ஆறல் இல்லையா? சிஎம் ஆகணும். சீஃப் மினிஸ்டர். சரி அப்ப நான் சிஎம் ஆகணும்னு மக்கள் விரும்புறாங்க. மக்கள் அந்த அளவுக்கு ஆக்கி விட்டோம். ஆனா எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா இது அகரம் பவுண்டேஷன் நடத்துறது. ஆமா. ஆனா இதுல ஏதோ வந்து அறிவாலயம் பவுண்டேஷன் நடத்துற மாதிரியே இருக்கு, பயங்கர பவுண்டேஷனா இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஏப்பா இது என்ன ஒரு கேள்வி? நம்ம வந்து எப்படி எலெக்ஷன் நிக்கணும் முடிவு பண்ணிட்டோம். நம்ம இல்ல நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. நான் முடிவு பண்ணிருக்கேன். அது வந்து இப்ப உங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அது வந்து இதுக்குதான் வந்து நம்ம கல்வி எது குடுக்குறோம்? அவங்க ஏமாத்துறதுக்கு. அப்படி இல்லப்பா. இது வந்து அடுத்த ஜெனரேஷன். ஆமா சரியா? ஆமா. அடுத்த நாளைக்கு இவங்க ஓட்டர்ஸா மாறுவாங்க. ஓ சரி சரி. அதாவது குழந்தையில இருந்து கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. இப்ப ஓட்டர்ஸா மாறும்போது அவங்க ஃபேமிலி, அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலி உங்களை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க எல்லாம். சரி இன்னும் சொல்ல போனா வாழும் வள்ளலாருன்ட்டாங்க உங்களை. அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. உதவி. அப்ப நான் காமராசர் இல்லையா? என்னது? அப்ப நான் காமராசர் இல்லையா? அது நீங்க இதுக்கப்புறம் பண்றதை பொறுத்து இருக்கு. காமராசர் எல்லாம் அதெல்லாம் பண்ணலாம். அந்த இப்போ எந்த தொகுதியில நிக்கிற மாதிரி நீங்க ஐடியா கேட்பேன். நமக்கு வந்து கொங்கு மண்டலம் தான். கொங்கு மண்டலம் சரியா? ஆனா கொங்கு மண்டலத்துல இப்ப வந்து ரொம்ப லோவா இருக்கு. யாருக்கு? நம்ம இப்ப இருக்க கட்சி. சரி. இப்ப இருக்க ஆளுங்கட்சி. சரி சரி. அதனால என்ன கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதை பண்ணிதான் அகரம் பவுண்டேஷன்ல ஒரு 10 ஃபங்க்ஷன் நடத்தியாச்சு. ஆனா அதான் எல்லாரும் அதான் கேக்குறாங்க. இதுல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை பண்ணதே இல்லையே, ஏன் இப்படி திடீர்னு இந்த ஃபங்க்ஷனை நடத்துறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். என்ன ஒரு இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அடுத்த வருஷம் நடக்க போகுது எலெக்ஷன். கரெக்ட். சரியா? இப்ப நடத்தினாதானே நான் இது இப்ப கவர் பண்ண முடியும் குங்குமண்டத்தை. அதெல்லாம் சரி, நீ வர்றதா இருந்தா நேரடியா நான் வர்றேன், நான் நிக்கிறேன், நான் அரசியல இருந்து மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் சொல்ல வேண்டியது. இதெல்லாம் தவறான வார்த்தை. இல்ல இது ஏன் அவரு விஜய் அறிவிச்சிருக்காரு, அது வேற இல்லையா? நீ சாட மாடையா வந்து சொல்ற உன்னையத்தான் ஏத்துக்கிட்டாங்கல்ல, பல பேரை ஏத்துக்க மாட்டாங்க. உன்னைய ஒரு லீடரா அவங்க ஏத்துக்கிறாங்க. சரியா இருக்கு. நீ நேரடியா சொல்ல வேண்டியது. பாப்புலரான ஒரு கட்சி தேவை. அத நீ உன் பலம் உனக்கு தெரியல குமார். தனியா நின்றா என்ன பண்ணுவானுங்க? நீ தனியா நின்னா உன்னை தனியா நிக்க விட்டுருவாங்க. தனியா நிக்க விட்டுருவாங்க, அடுத்து வெட்டுறானுங்க. ஆமா ஆமா, சரியா? ஆனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, உண்மையிலே போய் நின்னா விஜய் கூட வந்து அங்க இங்க வந்து நின்னா ஒரு இடத்துல தோக்கலாம். அப்படியா? ஆனா நீ எல்லாம் நின்னா கன்ஃபார்மா ஜெயிக்கலாம்ப்பா. நீ உருட்டுற நல்லா உருட்டலையா? நீ அதெல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை வந்து பாப்புலரான ஒரு கட்சி தேவை. சரியா? அதனால நான் இப்ப நிர்வாகி எல்லாம் கூப்பிட்டு இப்பவே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக இந்த ஃபவுண்டேஷன். ஆமா, ஆக மொத்தம் இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு. இங்க இருந்து நிறைய படிச்சு போனாங்க, அத பத்தி எல்லாம் இல்ல. நமக்கு தேவையில்லை. உனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தேவைப்பட்டிருக்கு. தேவை. சரியா? அடுத்து நம்ம வந்து உள்ளது வந்து போகணும், சட்டசபைக்கு நம்ம போகணும். சரி, இப்ப இதை முடிச்சாச்சு. இப்ப அந்த பீப்புள் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பாப்போமா? பாத்துருவோமா? கொஞ்ச நேரத்துல வந்துடும். இந்த பாப்போம். ஆமா. ஐயோ 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 ஐயோ, இந்த முடியலப்பா சாமி. குடங்குடமா கொட்டுது காதுல இருந்து ரத்தம். நான் அறிவிக்கவே இல்லையா? ஆமா, அவரை ஏத்து நிக்கணும்னு சொல்லவே இல்லையே. நீ நானும் தனியா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். நாம பேசிக்கிட்டு இருந்தது கூட இருந்து பார்த்த மாதிரியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பிளான் அப்படியே வெளியில தெரிஞ்சு போச்சு. நம்ம மைண்ட் ஓடினா எப்படி தெரிஞ்சு அவங்களுக்கு? ஆனா அவருக்கு போட்டியா நீ இறங்கணும் நீ நினைச்சதெல்லாம் சரிதான். ஆமா, ஆனா நீ எல்லாம் அவருக்கு போட்டியான்னு சொல்லி போட்டு இந்த போட்டியை உன் போட்டியை உருவிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப என்ன பண்றதா விட்டு இப்படியே படம் லாஸ். ஐயோ சாமி, ஏற்கனவே எல்லா படமும் லாஸா போயிட்டு இருக்கு எனக்கு. கரெக்ட். மேற்கொண்டு இப்ப வரப்போற படமும் இதனால போயிடும். இது இல்லனா ஓடிரும். இல்ல அது வந்து இல்லனா எனக்கு வருமானம் வந்துரும்ல. அது ஓ சைடு சேஃப். ஆனா இப்ப இது வந்தா சுத்தமா வருமானம் வராது. அதுக்கு அப்புறம் படமும் வராது. எந்த படம் வராது. யூடியூப்ல கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் தெரியுமே நமக்கு. ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருவாங்க. போட் நாசம் பண்ணிடுவானுங்க. அதனால இதுக்கு வந்து ஒரு மறுபடியும் எழுதிரும்பா. எதுக்கு என்னன்னு நம்ம போட்டி நீங்க தானா? இல்ல 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 இல்ல, கண்டிப்பா இறங்குவாரு. எதுவுமே இல்ல. நான் ஒரு தேஸ் வேஸ்ட் அரசியல் எனக்கு என்னன்னே தெரியாது. அகரம் ஃபவுண்டேஷன் போதும் அப்படின்னு நிப்பாட்டிக்கிறேன். இது மட்டும் உங்களுக்கும் அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்ல. அவ்வளவுதான், சம்பந்தம் இல்ல. இப்ப எப்படி நியூஸ் தெரிஞ்சிரும். நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகு, எதுவும் டென்ஷன் ஆகாது. அண்ணிய கூப்பிட்டு ஃபாரின் போயிட்டு வா, ஹெலிகாப்டர் நின்னு போட்டோ போடு, அது ஜாலியா போயிட்டு வா. அதுக்கான நான் சரி பண்ணி வச்சேன். சரி பண்ணிருப்பா. ஓகே. அண்ணனை பத்தி வந்த அத்தனை அரசியல் செய்திகளும் பொய், அத்தனையும் வதந்தி. அண்ணனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் திடீர்னு அண்ணன் அப்படி சொன்னா, நீங்க அடிச்ச அடி அப்படி அவரால் அதுக்கு மேல தாங்க முடிய மாட்டேங்குது. நீங்க அடிச்ச அடிக்கு ஒரு 6 மாசம் வெக்கேஷனுக்கு போயிருக்காரு. அதனால அரசியல் அவர் குதிக்க போறாரு. அவர் இன்னும் சினிமால சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. அவர் தமிழ்நாடு சினிமா 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அவர் சம்பாதிக்கணும் இல்ல, சினிமா சம்பாதிக்கணும். அதே மாதிரியே இப்போ ஒரு படம் எடுத்தாப்புலையே சிவானன் கூட, அதே மாதிரி இன்னும் ஒரு 10 மடங்கு பெரிய படம் சிவானனை வச்சே எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும்னு அண்ணனோட ஒரே எண்ணமா இருக்கு. அதனால அண்ணன் எக்காண்ட முதற்கொண்டு அரசியலுக்கு வரமாட்டாரா? அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்துகிட்டு அத்தனையும் அண்ணன் வந்து உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்வாரா? அவரை பத்தி இனிமே யாரும் தப்பா பேசாதீங்க. அவர் யாருக்கும் போட்டி இல்ல. அண்ணன் சொல்லிட்டேன். முக்கியமா அவருக்கு நீங்க போட்டி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நம்பிடுவாங்க. நம்ம தான் காலில் விழுந்துட்டோமே. நீங்க கவலைப்படாம வெக்கேஷனை முடிச்சுட்டு வாங்க. ஓகேப்பா, இனிமே யாரும் தேவையில்லாம எங்க அண்ணனை போட்டு அடிக்காதீங்க. நன்றி.